கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று போவாசை பார்த்து ரூத் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். இந்த ரூத்துக்கு எப்படிப்பட்ட தயை கிடைத்ததென்றால், முந்தைய வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, பொறுக்கி கொள்ள வேறே வயலுக்கு போக வேண்டாம், என் ஊழியக்கார பெண்களோடே கூட இரு, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ரூத் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே இப்படிப்பட்ட தயை கிடைத்தது என்று சொல்லுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது, இரக்கங்கள் பெரியது, அவருடைய தயை பெரியது. எசாயா 63ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தயவை திரளான தயவு என்று பார்க்கிறோம். அத்தனை தயவை தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிறார். இந்த ரூத்தை போல நாமும் அந்நியராய் பரதேசிகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், தூரமானவர்களாய் இருந்தோம். தேவன் நம்மை நேசித்ததினாலே நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பிள்ளையாக மீட்டிருக்கிறார். ஆகவே நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் விசாரிக்கிறார். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நிமிடந்தோறும் நம்மை விசாரிக்கிறார். அவருடைய தயை மிகவும் பெரியது. ஆனால் நாம் அதை ஒரு நாளும் நினைத்து தெய்வ சமூகத்திலே நாம் விழுந்து கிடக்கவில்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைக்காக தெய்வ சமூகத்திலே போய் விழுகிறோம். ஆனால் தேவனே தேவையாக வைத்து தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை, தயையை நினைத்து நாம் தெய்வ சமூகத்திலே நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தெய்வ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதாகமத்திலே யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகும் பொழுது அங்கு எரிகோ தடையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த எரிகோவை முறியடித்து கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது சிறிய பட்டணமான ஆயிக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடி போனார்கள். இப்பொழுது ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டது. அப்பொழுது இந்த யோசுவா என்ன செய்தான் என்றால், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறான். ஏன் ஆண்டவரே என்று சொல்லி யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். இப்படி தெய்வ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவனுக்கு ஏன் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்களின் மத்தியிலே நாம் மற்றவர்களிடத்திலே போய் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதபடி தெய்வ சமூகத்திலே போய் விழுந்து கிடப்போமானால் ஏன் நமக்கு இந்த காரியம் நேரிட்டது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்பொழுது தேவன், நீ ஆயிக்கு போ, நான் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். எந்த இடத்திலே இந்த யோசுவா தோற்று போனாரோ அந்த இடத்திலே தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். நான் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சூரியன் நின்றது, சந்திரன் தரித்து நின்றது. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைப்பதில்லை. அந்த அளவிற்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். அங்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ காலுன்றி நில் என்று சொல்லுகிறார். விழுந்தவன் தெய்வ சமூகத்திலே எவன் விழுந்து கிடக்கிறானோ அவனை தேவன் நிற்க பண்ணுகிறார், ஜெயத்தை தருகிறார், தயவை கிடைக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை, தயையை நாம் நினைத்து பார்ப்போம். தேவன் நம்மை எத்தனை அழகாய் விசாரிக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போமானால் நாம் தேவ சமூகத்திலே நிற்போம். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய தயையை நாம் பெருமையாய் நினைப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். பலத்தின் மேல் பலனடைந்து தெய்வ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சன்னிதானத்திலே காணப்பட, பலத்தின் மேல் பலனடைய, மகிமையின் மேல் மகிமையடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.